சிஎம் சார், நன்றி சார். சிஎம் சார், நீங்க வந்து சொன்னீங்க சார், விசில் அடிக்கிற கூட்டம் கை தட்டுற கூட்டம் நீங்க சொன்னீங்க சார். அதே மாதிரி உங்க வாய் முகூர்த்தமா நாங்கெல்லாம் உண்மையிலுமே விசில் அடிக்கிற கூட்டம் தான், தற்குறி கூட்டம் இல்ல. எங்க விசில் சத்தம் மெர்குரி வரைக்கும் கேட்கும். இது தளபதி கூட்டம். வெற்றி நிச்சயம். நாளை நமது, இல்ல இல்ல என்றும் நமது, என்றென்றும் நமது. ஓகே சார். பேச்சு மாசா இருந்தது. பெண்கள் ஆண்கள்னு பிரிச்சு பேசவே கிடையாது, எல்லாரையும் சமமா வச்சுதான் பேசினாங்க. பர்டிகுலரா டெல்டா மாட்டோம், பெண்களுக்கு என்ன நடக்கணும் ஆண்களுக்கு என்ன நடக்கணுங்கிறத சமமா சொல்லியிருக்கிறாங்க. தளபதி வந்தா தமிழ்நாட்டின் எட்டப்பா ஆட்சியை கண்டிப்பா ஒழிப்பாரு. டிவிகே ஆட்சி மட்டும்தான் மலரும். நாங்க கும்பகோணத்துலேருந்து வரோம். கும்பகோணத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறது எங்களால தான் உணர முடியும். அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. அது உள் உணர்வுல இருந்து வர்றதுங்க, வெளிப்படை கதையோ கற்பனையோ கிடையாது, உள் மனசுல இருந்து வர்றது. இன்னைக்கு நாங்க தளபதியை பார்த்த உடனே அழுகுறோம். யாரு நல்லா சொல்ல, சினிமாவை பார்த்து தளபதியை நாங்க பார்த்து வளர்ந்தோம். சினிமா நடிகருங்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு தொண்டராக தான் இருக்கிறாங்க, அவர் ரசிகராக யாரும் கிடையாது. தளபதியை பார்த்தோன்னே அழுகிற எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தளபதிக்கு எப்படி இருக்கும் எங்களை பார்க்கும்போது? எங்களுக்கு அவர் உண்மையா இருக்காரு, அவருக்கு நாங்கள் உண்மையா இருக்கிறோம். அடுத்த சிஎம் வந்து தளபதி தான் சார். அவர் ஒவ்வொரு வார்த்தையிலுமே அர்த்தம் இருக்கு. அவரை விமர்சனம் பண்றவங்களுக்கு அவர் சொல்ற மெசேஜ் புரியாது. அவர் தொண்டனா இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கு. அவர் விஷயம் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துலயும் மெசேஜ் இருக்கு, உள்ளுணர்வு இருக்கு. அது புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். கற்பனையா உள்ளவங்களுக்கு இது எல்லாம் வந்து அணில் கூட்டம்பாங்க, தற்குறியும்பாங்க. சொல்றவங்க தான் தற்குறி, உணராதவங்க தான் தற்குறி. வெற்றி நமதே. நாளைய தமிழகம் தளபதி தான். உண்மைதாங்க, மணல் கொள்ளை எடுக்கிறதுனாலதான் தண்ணி பிரச்சனை வருது. எத்தனை 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துல மணல் திருட்டு இல்லாம இருக்கா? நடந்துகிட்டு தான் இருக்கு. கோர்ட்ல கேஸ் போட்டாங்கல்ல, கேஸ் போட்டும் திமுக என்ன பண்ணாங்க, திருட்டுத்தனமா மணல் விற்கிறாங்க. நிக்குதான்னு சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு கோர்ட்லயும் எத்தனை லாரி நிக்குதுன்னு பாருங்க. தீய சக்தியோட அழிவு சீக்கிரம் வந்துருச்சு. அதான் எட்டப்பா ஆட்சின்னு சொல்லிட்டோமே ஒரே வார்த்தையா. தமிழ்நாட்டில் எட்டப்பா ஆட்சி அழியப்படும், டிவிக்கு ஆட்சி மலரும், பாதுகாப்பு இருக்கும், நல்ல ஆட்சி இருக்கும். அது உண்மைதான். இப்ப இடையில உங்களுக்கு தெரியாதா, நாங்க 2 பேர் தான் இருக்கணும், மாறி மாறி வரக்கூடாது. தளபதி சொல்றது எல்லாமே உண்மைதான். கும்பகோணம் வந்து சிறப்பான கும்பகோணம். இன்னைக்கு அந்த சிறப்பெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? கஞ்சாவும் ஊழலும் திருட்டும் பாலியல் பலாக்காரமும் சாக்கடையும் குப்பையும் இருக்கு. வசிக்கிறதுக்கு இடம் இல்லாம நிறைய மக்கள் இருக்காங்க, கண் கூட நாங்க பாக்குறோம். கண்டிப்பா சோழ மன்னனை வந்து கால் மண் வச்சுட்டாரு. தஞ்சாவூர் மண்ணுல சோழ மன்னனை கால் வச்ச மாதிரி நாங்க உணர்றோம். 234 தொகுதியில மெஜாரிட்டி நாங்க தான். இன்னும் 50 நாள்ல பாப்பீங்க. ஜூன் மாசம் ஆட்சியில உட்காரும் போது தமிழக வெற்றி கழகம் தளபதி தான். நாங்க எல்லாரும் உறுதுணையா இருப்போம். ப்ரோ செம்மையா இருந்துச்சு. நான் வந்து இத்தனை வருஷம் கனவோட வந்து இருந்தேன் தளபதியை பார்க்கணுன்னு. இந்த வாட்டி இப்ப பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி சொல்றது, தளபதியை பார்த்தது வந்து ஒரு கடவுள் தரிசனமா, ராஜராஜ சோழனை பார்த்த மாரி நாங்க வந்து தளபதியை பார்த்துட்டோம். ஐ லவ் யூ தளபதி. என்னைக்குமே எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். தளபதி வந்து பெண்கள் ஆண்கள்னு பாகுபாடு பார்க்காம ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேருக்குமே பாதுகாப்பு உண்டு அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காங்க. சிஎம் சாருக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்க வந்துட்டு தளபதியை எப்படி வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்ற சூழ்ச்சி பண்ணி என்னென்ன பண்ணி தளபதியை வந்து தோற்கடிக்கலான்றதை மட்டும்தான் பார்க்குறாங்க. சின்ன சின்ன கிராமத்துக்குள்ளே போய் சிஎம்ஐ பார்க்க சொல்லுங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னன்னு. நான் ஒரு நிர்வாகியாக இருக்கிறனால எல்லார் வீட்டுக்கும் போகிறோம், எல்லா தெருவுக்கும் போகிறோம். அங்கே அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சிஎம் சார் முடிஞ்சா அந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ள நீங்க ஒவ்வொரு தெருவா போய் அவங்க மக்களோட கஷ்டத்தை கேட்டுட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு நீங்க இவ்வளவு செஞ்சுமே மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாரு தளபதி வந்துட்டு நிறைய அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர் வந்து இதுதான் அறிக்கை அப்படின்னு வந்து ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்கல. இந்த ஏக்கர்ல உள்ளவங்களுக்கு இதை செய்வோம், இந்த ஏக்கர்ல உள்ளவங்களுக்கு இந்த தள்ளுபடி பண்ணுவோன்னு இருக்காரு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆல்ரெடி இருந்துச்சு, அது இன்னும் பூஸ்ட் பண்ணி விட்டு போயிட்டாரு. எங்க அண்ணனா சிறப்பா வழி அனுப்பிச்சுட்டோம், நம்பிக்கையில நாங்க வீட்டுக்கு போறோம். ஆமா ப்ரோ, மணல் இருக்கு, ஆத்துல மணல் இருந்தாதான் அங்க இது
நல்லா வந்து தண்ணி ஊறும். அதை விட்டுட்டு சிமெண்ட் போடுறேன்னு போட்டு விட்டு இப்ப மண்ணும் இல்ல, தண்ணியும் இல்ல, குளத்துலயும் தண்ணி இல்ல, எதுவுமே பண்ணாம தண்ணி இப்ப வசதி இல்லாம இருக்குது. நம்ம ஏதோ தண்ணி இருக்கிறோம். இதே இன்டீரியர் வில்லேஜுக்குலாம் போனோம்னா அங்க ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம பஞ்சத்துல வாடுறாங்க. எங்க அண்ணன் வந்தாருன்னா தண்ணியை திருப்பி அந்த சிமெண்ட் எல்லாம் காலி பண்ணி விட்டு மணல போட்டு விட்டுருவாரு. ஆமா ப்ரோ, இதுல என்ன நீங்க ஆச்சரியப்பட இருக்கு? ஓபிஎஸ் திடீர்னு வந்து சேர்ந்து பாராம், திருப்பி அங்க போவாராம், யாரோ வந்து சேர்ந்துப்பாங்களா? என்ன கதை இது சொல்லுங்க. எங்க அண்ணன் உண்மையா இருக்கிறாரு. இதுல அவங்க நடிச்சு எங்க அண்ணன் நடிகன்னு சொல்லிட்டு அவங்க சூப்பரா நடிக்கிறாங்க ப்ரோ. அவங்களுக்கு தான் முதல்ல ஆஸ்கர் அவார்டு வாங்கி கொடுக்கணும். வெள்ளை கொடி இல்ல, வெள்ளை கம்பளத்தை விரிக்கிறாரு ஸ்டாலின். இதுல என்ன ஆச்சரியப்பட இருக்கு? வெள்ளை ஸ்டாலின் வந்தாருன்னா வெள்ளை ஸ்டாலின் விரிச்சிருவாரு. வெள்ளை கொடி என்ன, வெள்ளை இது கம்பளத்தை விரிப்பாரு. எங்க அண்ணன் இதுல என்ன, எங்க அண்ணன் இதுக்கு மேல பேசுவாரு. இதெல்லாம் வந்துட்டு எங்க அண்ணன் பேச கம்மி ப்ரோ. மாநாடு வைக்கட்டும், எங்க அண்ணன் தான் சிஎம் தான். இதுல என்ன ஆச்சரியப்பட இருக்கு? ஜனநாயகன் படத்துல இப்ப ரிலீஸ் பண்ணிருந்தா இது தளபதி விஜய்னு வந்திருக்கோம். ஜனநாயகன் படத்துல தமிழக முதலமைச்சர் விஜய்னு வரும். என்ன பேசினாரு, என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, தளபதி வந்து விவசாயிகளின் தோழனுங்கிறத வந்து நிரூபிச்சிட்டாரு. தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் வந்து இந்த மாவட்டத்தோட மக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் நான் ஒரு அரணா இருப்பேன் அப்படிங்கிறத வந்து ஒரு உறுதிமொழி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வேற என்ன சொன்னாருனாக்கா, அடுத்து இந்த திமுக ஆட்சியை ஒழிப்போன்னு சொன்னாரு. அதுதான் எங்களோட வேலை, அடுத்த வேலையை இன்னும் 2 மாசத்துல அகற்றிட்டு அடுத்து வந்து எங்களுடைய அத்திவரதர் தளபதி அவர்களை வந்து இந்த எலெக்ஷன் நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்களா, 5 வருஷத்துக்கு மாற்றத்துக்கான அரசியல் நினைக்கிறீங்க. அது கிடையாது. இது வந்து ஒரு அதிசயம். அதாவது அத்திவரதை வந்து 40 வருஷம் கழிச்சு தான் அவர் நம்ம சந்திக்க முடியும். அதே மாதிரி ஒரு அதிசயமான ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சி என்னும் அரியணை அமர்வார். தமிழக மக்களின் துன்பங்களின் துயரத்தையும் இந்த விசில் தொடக்கும். தஞ்சாவூர் கோட்டையை தான் கோட்டையா மாத்துவாரா விஜய்? கண்டிப்பா ஜெயிப்பாங்க. கண்டிப்பா ஆட்சி மாறினாக்க எல்லாம் மாறுன்ற ஒரு நம்பிக்கையில தளபதி வரணும்னு நினைக்கிறேன். தளபதி வந்தாக்க கொஞ்சம் எல்லாமே மாறும். எல்லாரும் ஒருத்தரே எப்பவுமே இருக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற ஒருத்தவங்க வந்தாக்கா நல்லா இருக்கும். அதனால அண்ணா வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அண்ணன் ஜெயிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அண்ணனுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. 2026ல கண்டிப்பா அண்ணன் தான் வருவாரு. அண்ணா பார்த்தா எனக்கு என்ன சொல்றேனே தெரியாது. ஃபர்ஸ்ட் அழுகுதான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனை பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்ன சொன்னாரு? நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. மெயினாக இந்த டெல்டாவுக்கு தேவையான விவசாய பிரச்சனைகளை பற்றி எடுத்து வச்சார். அதில் ரொம்ப நெஞ்சத்துறமான விஷயம் வந்து அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா விவசாயியாக பிறக்கணும்னு சொன்னார் பாருங்க. எனக்கே அழுவ வந்துருச்சு அது. ஏன்னா ஒரு விவசாயிங்கிறவன், எங்கள் அப்பா சொல்லுவார், வேணா உழுதவனுக்கு வந்து உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு இருக்குது இப்போ விவசாய நிலைமை. போகிற போக்க பார்த்தா சொல்லுவாங்களே நம்ம தமிழ்நாட்டில் காவிரி தென்பெண்ணை பாலாறு. இப்போ பாலாறு தென்பெண்ணை எல்லாம் மோசமாக போயிடுச்சு. இருக்கிறது ஒரே ஒரு ஆறு காவேரி தான். இதுவும் நாசமாக போகுதுன்னு அவர் எடுத்து வச்சார் பாருங்க. கரெக்டான பாயிண்ட்டு. ஆற்றுல மண்ணை எடுக்க தண்ணி போயிடும். கனிம வளத்தை எடுக்க பல பிரச்சனைகள் உருவாகும்னு சொல்கிறாரு பாருங்க. இது உலகம் பூரா இது பேசிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த இது எடுத்து வச்சது முக்கிய பிரச்சனை. டெல்டாவோட முக்கிய பிரச்சனையே முதுகெலும்பே அதுதான். அதை சொல்லிட்டாரு. எல்லா பிரச்சனைகளும் இந்த நெல்லுக்கு தகுந்த விலை கொடுக்குறாது, கரும்புக்கு கொடுக்காதது, விளைவிச்ச நெல் வீணாக போகிறது. நியூஸ் எல்லாம் எவ்வளோ நியூஸ் பார்த்துருக்கோம். எவ்வளோ நெல் வீணாக போகுது. தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணுறாங்க. அதை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளை பண்ணாமல் எவ்வளோ தேவையில்லாதது. அதில் ஹைலைட்டாக ரேஷன் கடையில் பெண்களுக்கு பெண்களே சொன்னார் பாருங்க. அது ஒன்று. ஆண்களுக்கு ஆணு, பெண்களுக்கு பெண்கள். அது நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு. இதை வந்து டெல்டா மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக தான் நாங்கள் பார்க்குறோம். கூடிய சீக்கிரத்தில் தளபதி ஆட்சியோட அமையும் போது தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் அப்படின்னாரு. அது பரந்தூரமான அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே, அதுக்கு தான் சொன்னார் பாருங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவம், மீனவர்களுக்கு முக்கியத்துவம். நம்ம மீனவர்கள் எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க போய் இலங்கை படையால் பிடிச்சி எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக அது சொல்கிறாரு. எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு ஹைலைட் எடுத்துகிட்டு போகிறாரு. அதில் வந்து இப்போ இதில் வந்து விவசாயிகள் இனிமேல் வந்து
விவசாயிகளுக்கான பொற்காலமாக தான் அமையும்னு எனக்கு தோணுது. சாமியை பார்த்த மாதிரி இருந்தது. அவரை பார்த்த அந்த ஒரு நொடி என்ன இத்தனை வருஷம் அது ஒரு கனவாவே இருந்தது. பார்த்துட்டேன் தளபதியை. இங்கே தஞ்சாவூர் வருவாங்களா அப்படின்னு ரொம்ப இதாக இருந்தது, போராட்டமாக இருந்தது. வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாவட்டம் அவங்களால தெரிஞ்சுக்கிட்டோம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தது. என்ன சொல்றதுன்னு தெரியல. டேட்ஸே அவங்க எலெக்ஷனுக்காக நான் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம், கண்டிப்பாக வருவோம். அதுக்கான முயற்சியை நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஒன்றியம் கிளை எல்லாருமே சேர்ந்து நாங்கள் உழைச்சி எங்கள் தளபதியை கண்டிப்பாக சிஎம் சீட்டில் உட்கார வைப்போம்.